ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக இணையறாரு, தாவைக்கால ஏன் இணையலன்னு ஒரு கேள்வி வரும்ல. செங்கோட்டையன் வந்து போயிட்டு செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகர்லாம் தாவைக்கால இணைஞ்சிருந்தாங்க. ஓபிஎஸ் போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ தாவேகா தொடக்கத்திலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் அறிவித்ததற்கு பிறகு எந்த அரசியல் கட்சியும் அவங்க அணுகலை. சிறிய கட்சிகளோ பெரிய கட்சிகளோ அணுகலை. ஒரு விதத்தில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே தாவேகா கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. தாவேகாவுடைய தலைமை வரைக்குமே தேசிய தலைமையில் ஒரு இந்த முரளிதரனா அவர் இந்த கிரிஷ் கோடங்கர், ஆமாம் எல்லோருமே போய் மாணிக்க தாக்கூர் போனால் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அவர் கூட இப்போ தாவேகா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. செங்கோட்டையன் வந்து ஒரு முயற்சி மேற்கொண்டார், கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஏதாவது முடியுமான்னு சொல்லிட்டு திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திருமதி சசிகலா வரைக்கும் பார்த்தாரு. இது சாத்தியப்படாதனொடனே ஒதுங்கி போயிட்டார், தாவேகாவுக்கு போயிட்டார். இன்னொரு முகாம் வேணும், திமுகவில் அவர் பயணிக்க முடியாதுங்கிறது தொடக்கம் முதலே. ஏன்னா அவரையும் கூட அவரையும் கூட அணுகுனாங்க, முத்துசாமி, சேகர்பாபு போன்றவர்களும் அணுகுனாங்க. அவர் முடியாதுன்னு போயிட்டார். ஜேசிடி பிரபாகர் அவர்களுமே இனி தொடர்ந்து அதிமுகவில் பயணிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றவுடனே அவரும் புரட்சி எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து ஒரு தீவிர அதிமுக பற்றாளர்களாக, அதிமுகவின் முதன்மை நிர்வாகிகளாக இருந்தவர்கள் என்பதால் அவங்களும் போயிட்டாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் தாவேகாவில் இருந்து நம்ம பேசினது தான். ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரை தேடி திரு விஜய் தான் வந்திருக்கணும், நீங்கள் வாங்க நம்ம இணைந்து பயணிப்போம் அப்படின்னு. இல்லை, அங்கேருந்து சிக்னல் எதுவும் வரலை. இவர் போய் அங்கே நான் உங்களோட வர்றேன், என்னுடைய உரிமை மீட்பு கழகத்தை உங்களோட வந்து கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச முடியாது. அப்போ ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே இது. என்னென்னா, மதிக்காத இடத்திற்கு செல்வதை விட நம்மை மதித்து அழைக்கும் இடத்திற்கு செல்வது தான் நம்மளுடைய அரசியலுக்கு சரியானதுங்கிற பார்வை இருந்ததுனால தாவேகா பக்கம் போகலை. இது ஒன்று. இன்னொன்று, தாவேகாவில் போய் இவங்களுக்கு ஒரு 10-30 சீட்டு கொடுத்துட்டா யார் செலவு பண்ணுறது அப்படின்னு. இவரோடு இருக்கிற எல்லோருமே பாதிக்கப்பட்டவர்கள், பெரிய அளவில். திரு எடப்பாடி கூட இருக்கிற பலருமே சம்பாதிச்ச ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவர்கள். அவர்களால் பாதிக்கப்பட்டவங்க தான் ஓபிஎஸ் பின்னாடி வந்தாங்க, அடைக்கலம் தேடி வந்தவர்கள் தான். அவங்களுக்கு இவரும் செலவு பண்ண முடியாது. நான் சொன்னேன்ல, மினிமம் 10 கோடி ரூபான்னு. அப்போ ஒரு 300 கோடி ரூபாய் இறக்குனா தான் ஒரு 30 தொகுதி கிடைச்சா கூட முடியும். ஸோ அது இல்லை. அதனால் தொடக்கமே அவர் என்னென்னா, அரசியல் கட்சி என்று தொடங்கி என்னால் நடத்த முடியாதுன்ட்டார். அப்போ இருக்கிற அந்த அமைப்பு சார்பாக தாவேகால போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படிங்கிறதுனால தான் நம்ம முதல்ல பேசினோம்ல, 70-80% பேர் ஓபிஎஸ் அணியில் இருந்தவர்கள் தாவேகாவோட போகலாம் அப்படின்னு சொன்ன சூழல்